நமோ நாராயணாய் நமக. சர்வக சர்வ வித்வானு விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தனக வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேத வித்கவிகி. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 126வது திருநாமம் பானுகு. பானுகுனா மாறாத இளமையோடு ஒளி வீசுபவர். சொல்லும் முறை மானவே நமக, மானவே நமக. இந்த மானவேயினுடைய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள். என்ன இந்த 126வது திருநாமத்தினுடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு தெரியும் ட்ரிப்ளிகேணி. இதை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள்ன்றது எல்லாருக்குமே நாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு கோயில். இதில் என்னென்னா, ஏன் இதை வெள்ளை மீசையோடு காட்சி தருகிறார். அதாவது சோனீதபுரத்தை ஆண்ட பானசுரனின் மகள் உஷா, ஓகேவா, பானசுரனின் அரண்மனைக்கு விருந்தாளியாகவும் பரமசிவனும் பார்வதியும் வந்தார்கள். என்ன, ஓகேவா? அப்போது பார்வதி உஷாவிடம், நாளை விடியக்காலையில் உன் கனவில் ஒரு ஆணழகன் தோன்றுவான். நீ அவனை மனம் புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக அமையும் என்று ஆசீர்வதித்துவிட்டு யாரு, நம் பரமசிவனும் பார்வதியும் சென்று விட்டார்கள். அவ்வாறு உஷாவின் கனவில் ஆணழகன் ஒருவன் தோன்றினான். காலை எழுந்தவுடன் தன் தோழி சித்திரலேகாவிடம் நடந்தவற்றையெல்லாம் உஷா கூறினாளாம். கனவில் வந்த ஆணழகனை எவ்வாறு கண்டுபிடிப்பது, மனம் புரிவது என்று கேட்டாளாம். சித்திரலேகா ஓவிய கலையில் வல்லவன். உலக மகா அழகர்களின் படங்களை நான் வரிசையாக வரைகிறேன். அவர்கள் உன் கனவில் வந்தவன் யார் என்று நீ சொல் என்று கூறி சித்திரலேகா ஒவ்வொரு அழகனாக வரையத் தொடங்கினாளாம். முதலில் மன்மதனாக கண்ணனின் உருவத்தை வரைந்தான். இவர் என் கனவில் வந்தவரை விட மிக அழகாக இருக்கிறார். பேசாமல் இவரை மணந்து கொள்வேன். ஆனால் கனவில் வந்தவரை தான் மணக்க வேண்டும் என பார்வதி சொல்லி இருக்கிறாளே. எனவே அடுத்த அழகனின் உருவத்தை வரை பார்க்கலாம், எப்படி பார்த்துக்கங்க என்றாலாம். அடுத்தபடியாக கண்ணனின் மகன் மிருத்யும்னனை உருவத்தை வரைந்தார். என் கனவில் வந்தவர் இவரை விட கொஞ்சம் அழகு குறைவு என்றாலாம் உஷா. மிருத்யும்னனை மகன் அனிருத்தினுடைய உருவத்தை வரைந்தார். இவரே தான் என் கனவில் வந்தார் என்றாலாம் உஷா. துவாரகையில் துயின்று கொண்டிருந்த அனிருத்தனை கட்டுலோடு கொண்டு வந்தாலாம் சித்திரலேகா. உஷாவின் அந்தப்புறத்தில் அனிருத்தன் பானாசுரனுக்கு தெரியாமலேயே வசித்து வந்தான். ஒரு நாள் அனிருத்தனை உஷாவின் அந்தப்புறத்தில் பார்த்த பானாசுரன் அவரை சிறைப்பிடித்து இச்செய்தியை கேள்வியுற்ற கண்ணன் பெரிய யாதவ சேனையை திரட்டி வந்து பானாசுரனை போரில் வீழ்த்தி உஷாவையும் அனிருத்தனையும் துவாரகைக்கு அழைத்து சென்று அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். பாருங்கள், இவன் தான் அனிருத்து தான் அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த மிருத்யும்னி உருவத்தை வரைந்தனால அவன் என்னுடைய மிருத்யுடைய மகன் அனிருத்தின் உருவத்தை வரைந்தோன்னா இவர் தான் என் கனவில் வந்தாருன்ட்டு அவரை போய் கட்டிலோடு தூக்கிட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாராம். யார், நம்ம கண்ணன். யாருக்கு? உஷாவுக்கும் அனிருத்தனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாராம். அந்த திருமணத்துக்கு வந்திருந்த சித்திரலேகா ருக்மணியை பார்த்து, பார்வதியால் நீங்கள் பிழைத்தீர்கள் என்றானாம். என்ன சொல்கிறாய் என்று கேட்டாலாம் ருக்மிணி. உஷாவுக்கு ஆணழகரினுடைய படங்களை எல்லாம் வரைந்து காட்டினேன். அப்போது முதலில் உங்கள் கணவரான கண்ணனின் படத்தை வரைந்த போது எப்படி பார்த்துக்கங்க, ருக்மணி கேட்டாலாம். ஏன்னா இந்த போய் ருக்மணி யார்? நம் கண்ணனுடைய மனைவி. அவர்கிட்ட கேட்டோன்னா, நான் ஃபஸ்ட்டு கண்ணனுடைய படத்தை தான் வரைஞ்சி காமிச்சேன். ஆனால் அவன் கண்ணனோட படத்தை காமிச்ச போது அவர் அழகாகவும் இளமையாகவும் இருப்பதாக அவரை நான் மணக்க விரும்புவதாக உஷா கூறினார். உடனே ஏற்கனவே உங்கள் கணவருக்கு 16,000 நான் ஏன் என் கணவரை அவர் விரும்பலை அப்படின்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே 16,008 மனைவிகள் இருக்கிறாரு, 16,009 மனைவியாக நான் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டாராம். ஆனால் கனவில் வந்தவரை மணக்க வேண்டும் என்று பார்வதி சொன்னதால்
தாத்தாவான கண்ணனை விட்டு பேரனான அனிருத்தனை மணக்க உஷா முடிவெடுத்தாலாம். எப்படி பாருங்கள். ஏன்னா அவர் வந்து எப்படி பாருங்கள், அதை கண்ணனுடைய இது வந்து மிருத்யும்னன், அவருடைய பையன் வந்து அனிருத்து. பார்த்துங்க, கண்ணனையும் பிடிக்கலை, கல்யாணம் பண்ணிக்கலை, மிருத்யும்னனையும் கல்யாணம் பண்ணிக்கலை, அனிருத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, இது என்ன, நம் கணவர் பேரன் பேத்திகளை எல்லாம் பெற்ற பின்பு இன்னும் மாறாத அளவோடும் இளமையோடும் இருக்கிறாரே, இவரது பேரனை மறக்க வேண்டிய பெண்கள் கூட இவரது அழகில் மயங்குகிறார்களே என சிந்தித்த ருக்மிணி கண்ணனுக்கு வயதாகிவிட்டது என்பதை உலகுக்கு காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார். அதனால்தான் ருக்மிணி கண்ணனினுடைய திருமுகத்தை வெண்ணையால் மீசையை வரைந்து விட்டாளாம். பார்த்துக்கோங்க. இப்போ அவள் கனவுல மட்டும், பார்வதி தேவி கனவுல வந்து ஒரு ஆணழக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலைன்னா, கண்ணனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த வந்து உஷாதேவி சொன்னதுனால, அதனால தான் என்னடா இவ்வளோ வயசாயும் பேரன் பேத்தி எடுத்து கூட கண்ணனை இன்னும் இத்தனை பேர் விரும்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணையால் வெள்ளை கலரில் ஒரு மீசையை வரைஞ்சிட்டாலாம். அதுதான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் முகத்தில் இருக்கும் வெள்ளை மீசை. திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதிக்கு அருகே அவரது மகன் மிருத்யும்னன், பேரன் அனிருத்தன் ஆகியோர் இருந்தாலும் பார்த்தசாரதி அவர்களை விட இளமையாகவும் தெரிகிறார். இவர் மற்றவர்களை விட மூத்தவர் என்பதை காட்டவே அந்த வெள்ளை மீசை ஏற்பட்டது. இவ்வாறு எப்போதும் மாறாத அழகுடனும் பொலிவுடனும் இளமையுடனும் ஒளி வீசும் திருமாலுக்கு பானு என்று பெயர் அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 126வது திருநாமம் பானவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் உடலும் மனமும் எப்பொழுதும் இளமையாக இருக்கும்படி திருமால் அருள் புரிகிறார். பானவே நமக. நம்மளும் இனிமேட்டு எல்லாரும் சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்மளும் இளமையாகவும் அழகாகவும் இருப்பதற்கு இதை சொல்ல வேண்டும். அதான் எதுக்கு பார்த்துக்கங்க, எவ்வளோ அழகான ஒரு கதைகள் பாருங்கள். நானும் பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருக்கேன். யார்கிட்டையாவது கேட்பேன், ஏன் மீசை வெள்ளையாக இருக்குன்னு. யாருக்குமே சொல்ல தெரியாது. இதெல்லாம் நீங்கள் கேட்டங்கன்னா நிறையா விஷயங்கள், கோயில் விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், பெருமாளுடைய பெருமைகளெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் தயவுசெய்து எனக்கு எப்படியாவது கிடுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு நீங்களே ஒருத்தவங்க மூலம் ஷேர் பண்ணி தயவுசெய்து வாங்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. நான் அதனால தான் பிருந்தாவனத்துக்கு எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு தலைக்கு வந்து 10 ரூபாய் என்று அனுப்பணும் நான் வைத்து உள்ளேன். அதனால் தயவுசெய்து அனுப்புமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஓகேவா? வாழ்க வளமுடன் கண்ணா. ஹரே கிருஷ்ணா.